நீங்கள் இந்த பிரான்ஸ் நாட்டுக்கு வந்து கனவரசமா இருக்கலாம். இப்ப உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நீங்கள் இந்த பிரெஞ்சு மொழிய வச்சுக்கொண்டு, உங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்கு நீங்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கலாம். ஓகே. ஆனால் உங்களுக்கே சில நேரம் தெரிஞ்சிருக்கும், ஓகே. இப்ப நான் சரியாக பிரெஞ்சு கதைக்கலையென்று. ஓகே. அப்ப இந்த உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, எந்த மாணவர் ஒரு ஆள் சொன்னார் வந்து, "moi connais pas" அப்ப அந்த "moi connais pas" ன்றது ஒரு பிழையான வசனம். ஓகே. அப்படி நாங்க அதுக்கு அர்த்தமே கிடையாது. "moi connais pas" ம். அப்ப எனக்கு தெரியாது என்றதை வந்து நாங்க பிரெஞ்சுல சரியா சொல்லப்போனா, "je ne sais pas" ம். "je ne sais pas" ஒரு நபரை குறிக்கும் பொழுது, "je ne connais pas" ம். இந்த வீடியோ செய்றதுக்கு நான் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்றால், நாங்கள் இப்ப பிரெஞ்சு மொழியோ, நாங்கள் வந்து ஒரு மொழியை கற்கும் பொழுது, அதை நாங்கள் பிழையாக கற்றுக்கொண்டு அதை பயன்படுத்த வழிக்கிட்டோம் என்றால், அதை வந்து திருத்திக் கொள்வது ரொம்ப கஷ்டம். ஓகே. அத பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த இந்த மாரி பிழையான வசனங்கள வச்சுக்கொண்டு நாங்கள் இப்ப கன வருடங்களுக்கு நாங்கள் பயன்படுத்திட்டோம் என்றால், அது நாங்கள் அப்ப கடைசி மட்டும் அது பிழையாவே நாங்கள் கதைக்கிற வேண்டிய மாரி இருக்கும். ஓகே. அப்ப எங்கள போன ஆட்களுக்கு, மனிதர்களுக்கு மாற்றம் என்றது ஒரு கடினமான ஒரு விஷயம். ஓகே. அப்ப முதல் படிக்கும் பொழுதே சரியாக படியுங்கள். விளங்கிக் கொண்டு படியுங்கள். ஓகே. 2, 3 சொற்களை மட்டும் வச்சுக்கொண்டு நாங்கள் இதான் மொழி என்று நாங்கள் பயன்படுத்தாமல், ஓகே. படிக்க விரும்புனீர்கள் என்றால் சரியாக படியுங்கள்.